குழந்தைங்களுக்காக ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலாம். அதுக்கு நான் 2 கிளாஸு மைதா மாவு எடுத்திருக்கேன். ஒரு 1/2 கிலோ கிட்ட இருக்கும். 2 கப்புன்னு வச்சுக்கலாம், இல்லை 2 கிளாஸ்ன்னு வச்சுக்கலாம். நான் 2 கிளாஸ் அளந்து தான் போட்டிருக்கேன். அதுக்கு 1/2 டீஸ்பூனு ஜீரகம், உப்பு 1/2 டீஸ்பூனு, இஞ்சி பூண்டு ஒரு பேஸ்ட்டு 1 டீஸ்பூனு, 1/2 டீஸ்பூனு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நல்லா கலந்து விட்டு அது கூட கொஞ்சோண்டு நெய் விட்டுக்கலாம். பட்டர் இருந்தாலும் பட்டர் போட்டுக்கலாம், இல்லை எண்ணெய் இருந்தாலும் எண்ணெய் விட்டுக்கலாம். நம்மக்கிட்ட எது இருக்கோ அது போட்டுக்கலாம். எண்ணெய் இருந்தாலும் விட்டுக்கலாம், நெய் இருந்தாலும் விட்டுக்கலாம், பட்டர் இருந்தாலும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஒன்றா கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுடணும். மாவு, உப்பு, இந்த பேஸ்ட்டு எல்லாத்தையும் எண்ணெய் எல்லாம் கலந்து விட்டுற மாதிரி கலந்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் அது நம்ம செய்கிறதுக்கு ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ரொம்ப நல்லா வரும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு 10 நிமிஷம். கொஞ்சம் எண்ணெய் தடவி விட்டு, எண்ணெய் காயாமல் இருக்கும், அதனால் கொஞ்சம் எண்ணெய் தடவி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடிக்கலாம். மூடி போட்டு நல்லா இந்த மாதிரி விரலை வச்சு நல்லா பிசைஞ்சு விடணும். நல்லா பிசைஞ்சு விடணும். எண்ணெய் இதில் நம்ம சோடா மாவுலாம் போடலை, அதனால் நம்ம எந்த அளவுக்கு பிசைஞ்சு விடுறோமோ அந்த அளவுக்கு சாஃப்டாக கிடைக்கும். ஒரு 10 நிமிஷம் மூடி இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து நல்லா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்லா சாஃப்டாக வந்திருக்குது. நான் கீழே தான் வச்சு தேய்க்கிறேன். அடுப்பு மேலே அந்த கல் மேலேயே வச்சு நல்லா தேய்ச்சி நம்ம 2 கையிலையும் வச்சு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். நான் பாதி மாவு கட் பண்ணி எடுத்துடுறேன். மீதி பாதி மாவு நல்லா தேய்ச்சி விட்டு நம்ம சப்பாத்திக்கு மாவு எடுக்கிற மாதிரி சின்ன சின்ன உருண்டைங்களை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த உருண்டைங்களை அப்படியே உருட்டி நம்ம அந்த மைதா மாவுலேயே போட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் காயாமல் இருக்கும். இல்லைன்னா எண்ணெயை தடவி வச்சுக்கிட்டே இருக்கணும். இது என்ன நமக்கு காயாமல் அப்படியே இருக்கும். அந்த மைதா மாவுலேயே தொட்டு நல்லா நம்ம அப்பளக்கட்டையால் நல்லா திரட்டி விடலாம். நல்லா நைஸாக திரட்டி விட்டுக்கலாம். ரொம்ப தின்னாக இருக்க வேண்டாம், ரொம்ப திக்காக இருக்க வேண்டாம். லைட்டாக தின்னாக இருந்தாவே போதும். நம்மளால் எந்த அளவுக்கு தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்க்கணும். ஆனால் ரொம்ப நைஸாக தேய்ச்சிடக்கூடாது. ரொம்ப நைஸாக தேய்ச்சிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்காது. அப்புறம் ஓரளவுக்கு மீடியம் சைஸில் நம்ம தேய்ச்சிக்கணும். இந்த அளவு திக்னஸ் இருந்தால் போதும். இப்போ நான் இன்னொரு சப்பாத்தியை நான் தேய்ச்சி எடுத்துக்கிறேன். இன்னொரு சப்பாத்தியை நல்லா தேய்ச்சி எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டு, எண்ணெயோ நெய்யோ தடவிக்கலாம். கொஞ்சோண்டு மாவும் போட்டு நல்லா திரட்டி விட்டுடலாம். நல்லா நைஸாக திரட்டி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நம்ம அந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நல்லா இருக்கும், நல்லா பொறுன்னு வரும். நான் கொஞ்சமாக எண்ணெயை விட்டுருக்கேன். எண்ணெயை விட்டு அது கூடயே கொஞ்சோண்டு மாவு போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கிறேன். பரட்டி விட்டு இன்னொரு சப்பாத்தியும் தூக்கி அது மேலேயே போட்டிருக்கேன். போட்டு நல்லா அந்த அப்பளக்கட்டையாலேயே நல்லா தேய்ச்சி விடலாம். தேய்ச்சி விட்டுட்டு நம்ம ஓரத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸாக போட்டுக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ சின்னதாக வேணுமோ அந்த சைஸ் பார்த்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாம், இல்லை கட்டர் இருந்தாலும் கட்டர் வச்சு கட் பண்ணிக்கலாம். என்கிட்ட கத்தி தான் இருக்குது, அதனால் நான் கத்தியாலேயே கட் பண்ணுறேன். அந்த ஓரம்லாம் எடுத்துட்டேன். அது இன்னொரு சப்பாத்தி போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த நுனியும் அந்த நுனியும் ஒரு பக்கமும், இன்னொரு நுனியும் இன்னொரு பக்கமும் ஆப்போசிட்டாக நம்ம மடித்து போட்டுக்கணும். பொறுமையாக கட்டுறோம் பாருங்கள். இப்படி ஒரு மடிப்பு, அப்படி ஒரு மடிப்பு, பின்பக்கம் ஒன்று முன்பக்கம் ஒன்று, அப்படி 2 நுனியும் சேர்த்து விட்டுடணும். ரொம்ப சிம்பிளான வேலை தான். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம குழந்தைங்க வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி இதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுன்னு சொன்னால் கூட அவங்க சரி பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி அவங்கள்ட்ட சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா, ஸ்கூலுக்கு போயிருந்தாங்க அப்படின்னாக்கா நம்ம வர்றதுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி செஞ்சிடலாம். அவங்களுக்கும் வந்ததும் சாப்பிட்ணும் போல் இருக்கும் ஏதாவது, அதனால் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துக்கலாம். மீதி மாவு எடுத்து நான் மூடி வச்சுருக்கேன். அப்புறமே நான் போட்டு காட்டுறேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை விட்டுருக்கேன். ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நல்லா எண்ணெய் சூடானதும் ஸ்டவ் மீடியம் சைஸில் வச்சுடுங்க. மீடியம் சைஸில் வச்சுட்டு மீடியம் சைஸ்லேயே தான் அது வெந்து வரணும். ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா மேலே ரொம்ப கருத்துடும், உள்ளே அப்படியே மாவாக இருக்கிற மாதிரி இருக்கும். மீடியம் சைஸில் வச்சு நம்ம பிரட்டி விட்டோம் அப்படின்னா ப்ரௌன் கலருக்கு நமக்கு நல்லா கிடைக்கும்.
நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலருக்கு வந்துடணும். அப்பப்பையும் நம்ம கலந்து விட்டுக்கணும். அப்போ தான் பின்பக்கமெல்லாம் நல்லா வெந்து வரும். நல்லா வெந்துடுச்சு. இப்போது அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதும் நம்ம அப்படியே எடுத்துடலாம். எடுத்து தட்டில் போடும்போதே அப்படியே படபடன்னு சவுண்டு வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு மொறுமொறுன்ட்டு. நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நிறைகள் குறைகள் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். நல்ல சவுண்டு கிடைக்கும். கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதும் எடுத்து சாப்பிட்டோன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். எவ்வளோ சாப்பிட்டாலும் நமக்கு பத்தாது, அந்த மாதிரி இருக்கும். எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். அப்படி உடஞ்சா உடஞ்சிடணும். வாயில் அப்படியே ஒன்று எடுத்து போட்டோம்னா ஒரு பல்லுக்கே பத்தாது, அந்த மாதிரி இருக்கும். தேங்க்யூ. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா பொறுன்னு இருக்கும். வாயில் போட்டு மென்னோம் அப்படின்னா. குழந்தைங்கள்லாம் சாப்பிட்ணுன்றதுனால காரம் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. தேங்க்யூ.